வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் பேஜஸ். இந்த வீடியோவில் ப்ளூடூத் மூலமாக எப்படி ஃபைல்ஸை லேப்டாப்லேருந்து ஃபோனுக்கும் ஃபோன்லேருந்து லேப்டாப்புக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணி ஃபைல்ஸை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருந்தேன். அதை ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது உங்களோட ஃபோனில் இருக்கிற ப்ளூடூத்தை வந்துட்டு டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. டர்ன் ஆன் பண்ணதும் இப்போது லேப்டாப்பில் வந்துட்டு உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதும் இப்போது லெஃப்ட் சைடில் ப்ளூடூத் அண்ட் டிவைஸ்ன்னு காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் ப்ளூடூத்துன்னு இருக்கும், அது ஆஃபில் இருக்கும். இப்போ அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே டிவைசஸ் அப்படின்றது காட்டும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது சென்ட் ஆர் வியா ப்ளூடூத், சென்ட் ஆர் ரிசீவ் வியா ப்ளூடூத் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சென்ட் ஃபைல்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட மொபைல் நேம் வந்துட்டு உங்களோட லேப்டாப்பில் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் எந்த ஃபைல்ஸை வந்துட்டு லேப்டாப்லேருந்து ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லைக் நான் இப்போ வந்துட்டு இந்த ஒரு ஃபைல் தான் வந்துட்டு லேப்டாப்லேருந்து ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்துட்டு கீழே உள்ள நெக்ஸ்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கிளிக் பண்ணதும் உங்களோட மொபைலுக்கு வந்துட்டு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதாவது நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இந்த மாதிரி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு கேட்கும். நீங்கள் அக்செப்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அக்செப்ட் கிளிக் பண்ணதும் மேலே ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது உங்களுக்கு வந்துட்டு லேப்டாப்லேருந்து ஃபைல்ஸ் ரிசீவ் ஆயிடுச்சு அந்த மாதிரி வரும். இப்போது அதை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் லேப்டாப்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ஃபைல் என்னோடய மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் ஈஸியாக ஃபைல்ஸை லேப்டாப்லேருந்து ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஃபோன்லேருந்து எப்படி லேப்டாப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது மறுபடியும் உங்களோட லேப்டாப்பில் சென்ட் ஆர் ரிசீவ் வியா ப்ளூடூத், அதை கிளிக் பண்ணி ரிசீவ் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வெயிட்டிங் ஃபார் ஏ கனெக்ஷன் இந்த மாதிரி காட்டும். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க. உங்களோட மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு எந்த ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ப்ளூடூத் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ப்ளூடூத் செலக்ட் பண்ணதும் உங்களோட லேப்டாப்கான ப்ளூடூத்தோட ஐடி காமிக்கும். அதில் உங்களோட லேப்டாப்கான ஐடியை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி சென்ட் கொடுத்துருங்க. இப்போது அந்த ஃபைல் உங்களோட லேப்டாப்பில் ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போது நான் ரிசீவ் ஆனது ஃபினிஷ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது நான் டேப் மினிமைஸ் பண்ணிவிட்டு ஃபைல்ஸில் போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபோன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ஃபைல்ஸ் எனக்கு ஈஸியாகவே இங்கே ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களுமே ப்ளூடூத் மூலமாக ஃபோன்லேருந்து லேப்டாப்புக்கும் லேப்டாப்லேருந்து ஃபோனுக்கும் ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எந்த வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.